பரப்பளவே கன அளவு. நோக்கம்: செவ்வகத்தின் பரப்பளவில் சிலிண்டரின் கன அளவு காண்பது. இரண்டிற்கும் உள்ள தொடர்புகள், பண்புகள், கன அளவுகள் ஓர் ஒப்பீடு. எளிமையாக புரிந்து கொள்வதற்காக துணையாக முழுமையான எண்கள் கிடைக்கும் வகையில் அளவு எண்கள் கையாளப்படுகிறது. செவ்வகத்தின் நீளம் πr², r = 7, 22/7 × 7 154, 154. செவ்வகத்தின் அகலம் 7 மீட்டர். செவ்வகத்தின் பரப்பளவு LB, நீளம் × அகலம். நீளம் 154 மீட்டர், அகலம் 7 மீட்டர். ஆகவே பரப்பளவு 1078 மீட்டர்². சிலிண்டரின் மொத்த பரப்பளவு 2πrh + 2πr². 2 × 22/7 × 7 × 7/7 ப்ளஸ் 2 22 × 7 × 7/7 308 616 மீட்டர்². செவ்வகத்தின் கன அளவு LBH. L 154, P 7H7. ஆக 154 × 7 × 7 7546 கன மீட்டர். சிலிண்டரின் கன அளவு πr²h. 22/7 7 × 7 × 7 1078. இவை நான்கின் அளவுகளையும் நாணயத்தில் ரூபாயை எண்ணுவது ரூபாயைப் போல் நீட்டளவில் மீட்டரைப் போல் அடிப்படை அளவாக வைத்து கொள்ளலாம். சிலிண்டரின் மொத்த பரப்பளவு எண்ணில் 1/4 செவ்வகத்தின் நீளம் என்பதை கவனிக்கவும். செவ்வகத்தின் அடிப்படை பரப்பளவுக்கு அளவு சமமாக உள்ளதையும் மேலே கவனி. 1 × 4 1 1078. 4 சிலிண்டரின் கன அளவு 1078. வட்டத்தின் பரப்பளவு πr², = 22/7 × 7 154 சதுர மீட்டர். இதை வட்டத்தின் அடிப்படை பரப்பளவிற்கு உரிய அடிப்படையாக கொள்ளலாம். அடிப்படை வட்டத்தின் பரப்பளவு எண்தான் அடிப்படை செவ்வகத்தின் நீளம் என்பதை கவனிக்க. செவ்வகத்தின் பரப்பளவிற்கு உருளையின் கன அளவு சமம் என்பது இதன் மூலம் அறியலாம். பரப்பளவு என்பது உயரம் இல்லாமல் தனியாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பதை கவனத்தில் கொள்க. உருளையின் ஆரம் 14 மீட்டர், அதன் உயரம் 7 மீட்டர். உருளையின் கன அளவு என்ன? πr²h. 22/7 × 14 × 14 7 4312 மீட்டர்². ஒப்பீடு: 4312 மீட்டர்² என்பது 1078 அடிப்படையில் 4 செவ்வகங்கள் அடிப்படைக்கு சமம். ஒப்பீடு: 4312 அடிப்படை அளவு 1078 4 செவ்வகங்கள் அடிப்படை செவ்வகங்கள் பரப்பளவிற்கு உரியது மற்றும் 4 அடிப்படை உருளையின் கன அளவுக்கு சமமாக இருக்குது. உருளையின் ஆரம் 14 மீட்டர், அதன் உயரம் 14 மீட்டர். உருளையின் கன அளவு என்ன? πr²h = 22/7 × 14 × 14 × 8624 கன மீட்டர். ஓர் ஒப்பீடு: 8624/1078 8 அடிப்படை செவ்வக பரப்பளவு அல்லது 8 அடிப்படை சிலிண்டர்களின் கன அளவு. செவ்வகத்தின் கன அளவு LBH 154 × 7 × 7 7546 மீட்டர்³. அடிப்படை உருளையின் கன அளவு 7546/1078 7. ஒப்பீடு: 7 அடிப்படை உருளையின் கன அளவு ஒரு செவ்வகத்தின் கன அளவிற்கு சமமாக அமைகிறது.
அடுத்த கணக்கு. செவ்வகத்தின் நீளம் πr², r = 14, 616. இதன் அகலம் 14 மீட்டர். செவ்வகத்தின் பரப்பளவு 616 × 14, 8624. பி கணக்கின்படி உருளையின் கன அளவு. இந்த பியின் கணக்குப்படி உருளையின் கன அளவு 8624. ஓர் ஒப்பீடு. செவ்வகத்தின் பரப்பு 8624, உருளையின் கடமும் 8624 = 8624/8624 1 அல்லது சமம். செவ்வகத்தின் நீளம் πr² என்று செய்யாமல் நமது விருப்பப்படி எண் மதிப்பு கொடுத்து செய்யலாம். அதை பின்னர் பார்க்கலாம். செவ்வகத்தின் கன அளவு LBH 154 × 7 × 7 7546 கனமீட்டர். உருளையின் அடிப்படை அளவு 1078 கனமீட்டர். ஒப்பீடு 7546/1078 மீண்டும் இது வந்திருக்கிறது. இந்த விஷயம் இங்கே வருது. அடிப்படை செவ்வக கன அளவும் அடிப்படை உருளையின் கன அளவும் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே 1 என்ற அளவில் அமைகிறது. செவ்வகத்தின் பரப்பளவிற்கு உருளையின் கன அளவு சமம் என்று கண்டோம். அப்படியானால் உருளையின் கன அளவு எப்படி செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமம் என்பதை நிரூபி. அதாவது உருளையின் கன அளவை பரப்பளவாக மாற்றி காட்டு. செவ்வகத்தின் பரப்பளவு πr² H 22 × 7 × 7 × 7 = πr² H 22 7 × 7 × 7. உருளையின் கன அளவு எடுத்துக்கொண்டோம். எண்களில் சமப்படுத்தி காட்டினால் உண்மையில் யதார்த்தத்தில் காட்ட இயலுமா? பரப்பளவு என்பது 2 பரிமாணங்களையும் உருவத்தில் முற்றிலும் கன அளவில் இருந்து மாறுபட்டது. கன அளவு 3 பரிமாணங்களை கொண்டது. இயற்கையாகவே இவை இரண்டும் முற்றிலும் மாறுபட்டவை. எப்படி சாத்தியமாகும்? சமம் என்று சொல்லலாம். அடிப்படை உருளின் பரப்பளவு பெருக்கல் உயரம் கன அளவு என்பது தெரியும். அதாவது உருளையின் பரப்பளவை பெருக்கல் 7 எனில் அதற்கு 7க்கு உரிய நீங்கள் எந்த மதிப்பை கொடுத்து பயன்படுத்துகிறோமோ அதனை எண்ணிப்பார். 1 2 3 4 5 6 7 என்று பயன்படுத்துகிறோம். மீட்டர் அல்லது அடி என்பது தனி விஷயம். அவ்வாறு இல்லாவிட்டால் 1 + 1 + 1 + 1 + 1 என 7 முறை பயன்படுத்துகிறோம். இதை ஒவ்வொன்றும் ஒரு உருளையின் வட்ட வடிவிலான தளமாக அமைகிறது. எனவே ஒவ்வொரு தளமும் ஒன்றும் சேர்ந்து 7 தளங்களாகும். எனவே வட்டத்தின் பரப்பளவு 154 × 7 தளங்கள் 154 × 7 1008 என அமைகிறது. அதாவது 7 வட்டங்களின் பரப்பளவு உருளையின் கன அளவு செவ்வகத்தின் பரப்பளவு என்பது என் கருத்து. நான் பைத்தியக்காரனாக உங்களுக்கு தெரிந்தால் நான் பொறுப்பல்ல. பைத்தியக்காரனாகவே இருந்து விட்டு போகிறேன். என் கருத்தை சொல்லிவிட்டேன். ஓர் உருளையின் கன அளவு உலோகத்தை உருக்கி மேற்கண்டவாறு உயரத்திற்கு மதிப்பு கொடுத்து வட்ட தகவல்களாக அமைத்தால் அது செவ்வகத்தின் பரப்பளவிற்கு சமமாக இருக்கும். உலோகம் செவ்வக பரப்பிற்கு தடிமன் அல்லது உயரம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதே போலவே செவ்வகத்தின் பரப்பு உருளையின் கனளவு என காணலாம். அதெல்லாம் சரி, எல்லாம் ஒப்புக்கொண்டாலும் அடிப்படை செவ்வகத்தின் பரப்பளவு மற்ற அடிப்படைகளை தவிர ஏனையவற்றில் நிரூபித்து காட்டு. ஒரு செவ்வகத்தின் நீளம் 2310 மீட்டர். அது செவ்வகத்தின் அகலம் 819 மீட்டர். செவ்வகத்தின் பரப்பளவு LB 2610 × 819 கொஞ்சம் தள்ளு 18,91,890. இது அடிப்படை அளவுகள் காணப்பட்டுள்ளது.
18,91,850 மீட்டர் பரப்புக்கு உருளையின் கன அளவு கொண்டது இருப்பதை யாரும் மறுக்க இயலாது. அப்படியானால் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் யாது? அதற்குரிய உருளை யாது? உருளையின் கன அளவு πr²h. πr²h ஈக்குவல் டு 18,91,890. r²h ஈக்குவல் டு 18,91,890 × 7/22. 22ஆல் அடித்தா 85,995 பெருக்கி × 7 ஈக்குவல் டு 6,1965. x² × h 6,1965. r எவ்வளவு? h எவ்வளவு? ஆரம் எவ்வளவு? உயரம் எவ்வளவு? இந்த 6,1965 இந்த மாதிரி பகுப்பாய்வு செய்க. வகு எண்களை கண்டுபிடிக்க 3ஆல் வகுக்க 2,655. மீண்டும் 3ஆல் வகுக்க 66,825. மீண்டும் 3ஆல் வகுக்க 22,295. 5ஆல் வகுக்க 4,459. 7ஆல் வகுக்க 637. மீண்டும் 7ஆல் வகுக்க 97. மீண்டும் 13. ஆகவே 3 × 3 × 3 5, 7 × 7 × 7 × 8 வகு எண்கள். ஆரம் என்பது 3 எனில் 3ஆக இருக்கும் பட்சத்தில் 3² h = 66,885 உயரம். இது சிலிண்டரின் உயரம். அடுத்தது ஆரம். சிலிண்டரின் ஆரம் 7ஆக இருந்தால் 7² உயரம் 3 × 3 × 3 5 × 7 12,285 உயரமாகும். சிலிண்டரின் ஆரம் 7, உயரம் 12,285. ஆரம் = 3 × 7 21 எனில் 21² = 3 × 5 × 7 / 1365. செவ்வகத்தின் பரப்பளவு உருளையின் கன அளவு மூலம் உறுதி செய்யப்படுவோம். r = 21, h = 1365. உருளையின் கன அளவு என்ன? πr²h 22/7 21 × 21 1365. 7ஆல் அடித்தால் 195. 18,91,890. சரியாக அவருக்கு செவ்வகத்தின் பரப்பளவு வருகிறது. πr² h 22/7 3 × 3 66,885. 7ஆல் அடிக்க 9,555. 18,91,890. ஆரம் 7ஆக இருந்தால் 22/7 × 7 × 7 1288. 18,91,890 கிடைக்கிறது. 3 விடைகள் சரியானதுதான். 3 கன உருளைகள் கன அளவு கொண்டதாக ஒரே கன அளவு கொண்டதாக கிடைக்கிறது. மேலும் ஏராளமாக கிடைக்க தனியாக காண்போம். r 3 எனில் வட்டகத்தின் பரப்பளவு πr² = 22/7 × 3. உருளையின் உயரம் 6,885, அதாவது 66,885 தனித்தனி வட்ட பரப்பளவின் தளங்களை கொண்டது. இங்கே உருளையின் தளங்கள் மொத்த பரப்பு 22/7 × 3 × 3 66,885 என்றால் மொத்த பரப்பு 18,91,890. சதுரத்தின் பரப்பளவு 18,91,890. இதை மேற்கண்ட உருளின் கன அளவு மற்றும் அதன் தளப்பரப்புகள் மொத்தத்திற்கு பரப்பளவு மற்றும் 6,685 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் அகலமும் கொண்ட புதிய செவ்வகமும் கிடைக்கிறது. ஆரம் 7 எனில் வட்டத்தின் பரப்பளவு πr²
C/7 22/7 × 7 × 7 154. உருளையின் உயரம் 1 10 100 1000 12225. தளத்தின் பரப்புகள். மொத்த பரப்பளவு 154 × 12285. C/18 18,91,890. இது செவ்வகத்தின் பரப்பளவு. உருளைத்தின் கன அளவு மற்றும் உருளையின் தளங்கள் மொத்த பரப்பளவு மற்றும் 12,205 மீட்டர் நீளமும் 180 மீட்டர் அகலமும் கொண்ட புதிய செவ்வகத்தின் பரப்பளவாகும். ஆரம் 21 மீட்டர் எண்ணில் வட்டத்தின் அளவு πr². 22/7 × 21. அதன் உயரம் 1325. ஒவ்வொரு தனித்தனி தளமாக 1365 தளங்களை காணலாம். உருளையின் தளங்கள் மொத்த பரப்பு 22/7 22 1325 18,96,890. தப்பாக இருக்கு. 1891 8 படாம விட்டுட்டு